ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. அத்தே உள்ள வாங்க. நல்லா இருக்குதீங்களா? ஆமா கவினா, நல்லா இருக்கேன். அத்தே நீங்க எல்லாம் நேரத்துக்கே வராண்டாமா? நேத்துக்கே வரணும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். வீட்டுல ஆடு மாடெல்லாம் உண்டு கண்டியா, மாதிரி கோழி வேற உண்டு. அதான்ப்பா நேத்துக்கே வர முடியல. ஓ அப்படியா, சரி அத்தா. நீங்க ஒத்தைக்குதான் வந்தீங்களோ? ஆமாப்பா, அரக்காணி தான் உன்னைய பாக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. ஆனா ஒரு வாரமா அவளுக்கும் உடம்புக்கு முடியல. ரொம்ப சந்தோஷம். ஓ சரி சரி அத்தா. என்ன அத்தே வெளியே நிக்கிறியா? உள்ள போங்க. முக்கியமான ஆளுவெல்லாம் வெளியே நிக்கிறியா? உள்ள போங்க. உள்ள போனேன்ப்பா. அண்ணியும் காணல. மரி அண்ணன் வீட்டுல இல்லையோ? அப்பா மண்டபம் வரைக்கும் போயிருக்காவா அத்தா? இந்தா இப்ப வந்துருவாவா. நீங்க உள்ள வாங்க. ஒண்ணும் இல்ல கண்ணா. என்ன கவினே, அக்காளுக்கு கல்யாணம். நீ புது மாப்பிள்ள கணக்கா அங்கிட்ட இங்கிட்ட வலை வந்துகிட்டே தெரியுதியே. பாக்கிறதுக்கு ஹீரோ மாதிரி சுத்திக்கிட்டு தெரிய மாதிரி. என்ன அண்ணனுக்கு இளைய பிள்ளை, நெஜத்திலும் ஹீரோ தான். எப்பயும் அரக்காணி உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பான். என்ன பத்தியா? என்ன பத்தி என்ன பேசுறதுக்கு இருக்கு? என்ன கவினி இப்படி கேட்டுப்புட்ட? முறை பொண்ணு இல்ல? ஆமால முறை பொண்ணு. சரி அத்தே, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க உள்ள வாரீங்களா இல்ல இங்கே நிக்கிறீங்களா? நீ போ கவினு. அண்ணன் வந்து அண்ணன்கிட்ட 4 வார்த்தை பேசினதுக்கு பிறவைக்கு உள்ள வாரேன். ஆனா என முவ காட்டி தந்ததை விட நீ நல்லா தான் இருக்கியே இப்ப. அது புரியல. நிலனுக்கு கல்யாணத்தோட என்னால வர முடியல. நீ 12ஆம் கிளாஸ் படிக்கச்சுல உன்னைய பார்த்தது. அது பிறவைக்கு இத்தனை வருஷம் ஆகுது உன்னை பார்த்து. உன் அப்பன்காரன் வந்தாலும் எப்பயாவது ஒருக்கா அங்கனோடி வருவான். உங்களையெல்லாம் கூட்டிக்கிட்டு வார்த்தே இல்ல. நாங்களும் ஆடு மாடு கோழின்னு சொல்லிக்கிட்டு இந்த பக்கம் தலை வச்சு படிக்கிறது இல்ல. 4 வருஷத்துக்கு பிறவைக்கு இப்பதானே பாக்க வந்தேன். என்ன முவ போன்ல காட்டி தந்ததோட நீ நேர்ல தான் நல்லா இருக்கிய. அத்தே போன்லயா? உங்க மோளுக்கு கான்டாக்ட்ல எல்லாம் நான் இல்லையே. இல்லப்பா, போட்டோ என்னமோ போடுவியாமே, அதுல இருந்து தான் எடுத்து காட்டி தந்தான். அம்மா மாமா எப்படி இருக்காருன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். என்னது மாமாவா? நீ நேர்ல பாக்கிறதுக்கு தான் அம்சமா இருக்க. இவிய மாவா என்னத்துக்கு நான் போடிய போஸ்ட் எல்லாம் பார்க்கணும்? அத்தே உங்க மோளுக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. ஐடி என்னன்னு தெரிஞ்சிருந்தா குட்டியை பிளாக் பண்ணி வச்சிருக்கலாம். இவா என்னத்துக்கு என்னையே ஃபாலோ பண்ணணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. சரி அத்தே. இங்கனே நின்னுகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு சேர தூக்கி போட்டாது இருக்கலாம்ல? நான் பாத்துக்கிடலாம், நீ போ. சரி அத்தே. கண்டியாலா என் மருமவே நல்லா வளர்ந்துட்டாங்களா? ஆமா, பிறவி என்னைக்கு சின்ன பிள்ளையாவா இருப்பாவ. ஆம்பளை பையன் எல்லாம் 11ஆம் கிளாஸ் வந்தாலே திடுத்துப்புன்னு வளர்ந்துகிட்டே போவான். வேற என்னைக்கு சின்ன பிள்ளைகளாம். அதன் சரிதான், 4 வருஷத்துக்கு பிறவைக்கு பாக்கியம் கண்டியலாம். எப்ப பார்த்தாலும் இந்த குட்டி அருக்காணி இவனை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்கான். அண்ணன் பயலுக்கே உன் பொண்ணை கட்டி வைக்கலான்னு ஐடியா இருக்கும். நம்ம நினைச்சா மட்டும் காணுமா? அண்ணன் என்ன நினைக்குதுன்னு தெரியலையே. நிலனுக்கே அருக்காணியை கேப்பாவன்னு நினைச்சேன். வீடு தூரமா இருக்கிறதுனால அவன் கல்யாணத்துக்கு வர முடியல. கல்யாணத்தண்ணையோட அவன் இறந்து போயிட்டான், அதுக்கு வர முடியல. மைனியாரு ரொம்ப பேச மாட்டாளோ? உளுந்து உளுந்து கவனிச்சுக்கிட்டு தான் மறு வேலையே பாப்பாவ. அது கிரேசி அண்ணி. அவிய இருக்கச்சுல இந்தா இது கிட்ட வரதுக்கும்னே இழுத்து கூட்டிக்கிட்டு போவாவ. வாங்க அண்ணி வாங்கன்னு சொல்லிக்கிட்டேன். அவிய இருக்கச்சுல அண்ணன் வீடு, நாங்க வேற அவன் வேறன்னுலாம் தோணாது. இவியலை கெட்டி கூட்டிக்கிட்டு வந்ததுக்கு பிறவைக்கு தான் குடும்பமே தலைக்கீழா போச்சு. இந்த 4 வருஷத்துக்கு பிறவைக்கு அண்ணன் பிள்ளைகளோட அண்ணனையும் பார்க்க வேண்டியதா இருக்கு பாருங்க. கவனி தம்பி. வாங்க சித்தி. அண்ணிய பாத்தியலாம்? சித்தியா? அண்ணே உங்களை எல்லாரையும் சித்தின்னு தானே கூப்பிடாங்க. ஓ சரி சரி சரி. கவினே, துளசி எங்கப்பா? ஆண்டி துளசி சாராக்கு ரூம்ல தான் இருந்தா. கூப்பிடணுமா? இல்லப்பா, அதெல்லாம் வேண்டாம், சும்மா கேட்டு பார்த்தேன். அங்கோடி இங்கோடின்னு சொல்லிட்டு எங்க போனாலும் சாராவும் துளசியும் ஒண்ணு சேர்ந்துதான் போவாவ. இனிமே இப்ப சாராக்கு கல்யாணம். என்னமா 2 வருஷத்துல துளசிக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாரோ அர்ஜுன் தம்பி? இல்ல, ஏன் கல்யாணத்துக்கு பிறவைக்கு தான் அவளுக்கு இருக்கும். ஏன் 4 பேரும் சிரிக்குவியா? இல்ல, அடுத்த கல்யாணம் உங்க வீட்ல துளசிக்கு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல அவளுக்கு முன்னமே நான் பிறந்துட்டேன்ல. என்னப்பா, எல்லாருக்கு வீட்ல முத தங்கச்சிக்கு தான் கல்யாணத்தை பண்ணி வைப்பாவ. அப்படியே பண்ணி வைப்பாவ. ஆனா முத பிறந்தவங்களுக்கு தானே முத கல்யாணத்தை பண்ணி வைப்பாவ. நான் அவளுக்கு முன்ன பிறந்ததுனால முத எனக்கு தான் கல்யாணம் நடக்கும். ஏன்னா பிறவைக்கு தானே அவ பிறந்தா. கவினி தம்பி பேசியத பக்கத்துல எங்கேயோ செட் பண்ணி வச்சிருக்கியா போல எல்லாம் தோணுது. ஐயோ என்னமா அப்படி ஒரு பொண்ணை நான் பாக்கல. சரி ஆண்டி சித்தி நீங்க எல்லாம் உட்காருங்க. மண்டபத்துக்கு எப்ப கிளம்பியாவளோ? ஏன் கேக்கேனா, மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவிய வரதுக்கு முந்தி நம்ம மண்டபத்துக்கு போனோம்ல, அதான் கேக்கேன். இந்தா இப்ப 1/4 மணி நேரத்துல கிளம்பிடுவோம். சரிப்பா. எடுக்கலாம் பாருங்க. போனை எங்க தூக்கி போட்டுக்கிட்டு போனாலோ. எந்த நேரமா ட்ரை பண்ணிக்கிட்டே நிக்கேன். யாருக்குமா ட்ரை பண்ணிக்கிட்டு நிக்க? துளசிக்கு செல்ஃபி எடுத்து போனை கையிலேயே தான் வச்சுக்கிட்டு தெரிஞ்சா.
ஒரு ஆத்திரத்துக்கு போன் பண்ணா யாரும் போன் எடுக்க மாட்டேங்க அவன். எதுக்குன்னு சொல்லு. அது ஒண்ணும் இல்ல அர்ஜுன், இப்ப எல்லாம் எனக்கு நானே தான் புடவை கேட்டேன். நாட் அவுந்துட்டான், அத போட்டு விடத்துக்கு தான். அட பைத்தியம், கட்டின புருஷன் கிட்டே இருக்கேன், நீ அவளுக்கு போய் கால் பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு புடவே கட்டி விட்டுருக்கேன், ஒரு நாட்டு போட்டு விட மாட்டேனா? இதுக்கெல்லாம் அவளை கூப்பிட கண்டியா? இல்ல லூசன், வா நானே போட்டு விடாய். தியா, அம்மாடி தியா, உள்ள வாங்க, உள்ள வாங்க. அர்ஜுனே, கால் எப்படிப்பா இருக்கு? அத்தை வந்து பார்த்தாளா? வந்தாவ. வந்துட்டு அவி அண்ணனை காணலன்னு சொல்லிக்கிட்டு அவி அண்ணனை பாக்கிறதுக்கு வெளியே போனாவ. இப்படி நேரமா அவளு கூட தான் நின்னு பேசிக்கிட்டு நின்னேன். இருந்தாலும் உனக்கு கால அடிபட்டிருக்கு கண்டியா, அதான் கேட்டேன். வந்து பார்த்தாளா? என்ன யாருன்னு கேட்ட அக்கறையா விசாரிச்சாளா என்னமோ? அதெல்லாம் கேட்டு விசாரிச்சாவ. உள்ள வந்து எல்லாரையும் பார்த்ததா சொன்னா. உன்னையும் தியாவையும் தனியா பார்த்த மாதிரி எல்லாம் சொல்லல, அதான் கேட்டேன். இல்ல அவி வந்தாவ, வந்து பாத்துக்கிட்டு தான் போனாவ. எனக்கா? ஒன்னும் இல்ல தியா, மாப்பிள்ளை பொண்ணுக்கு மாத்த வேண்டிய மாலையை உனக்கிட்ட கொண்டு கொடுத்தாவலாம். இல்ல, ஒரே கடையில தான் ஆர்டர் கொடுத்திருந்தோம். ஆனா ரோஹித்துக்கு போடியதை அவ வீட்லயே கொண்டு கொடுத்துட்டாவ. சாராக்கு போட வேண்டியது மட்டும் தான் இங்க இருக்குது. அதுதாம்மா கேக்கும். எல்லாரும் அங்க தேடியாவ. அக்கா, அது சாராக்கு ரூம்ல தான் வச்சிருக்கேன். ஃபேன் காத்துலயாமா வச்ச? இல்ல, ஒரு ஓரமா தான் வச்சிருக்கேன். காலமா தானே கொண்டு கொடுத்தாவ. ஒரு நிமிஷம் இருங்க, நான் வரேன், வந்து எடுத்து கொடுக்கேன். காலமா விடிஞ்சதுல இருந்தே அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு தான் தெரிய. புருஷன் இருந்து செய்ய வேண்டிய எல்லா வியாலையும் புருஷனுக்கு இடத்துல இருந்துகிட்டு நீ செஞ்சுட்டு இருக்க. அம்படி வியாலை நீயும் கவினமா இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேத நாங்க எங்க கண்ணால பாத்துக்கிட்டு தானே நிக்கோம். ரூம்ல தானே இருக்கேன், நாங்க பாத்து எடுத்துக்கிட்டோம். சரிக்கா, இப்ப 5 நிமிஷத்துல வந்துருவோம். மெல்ல வாமா, நீ உன் புருஷனே பாத்துக்கிட்டே எல்லா வியாலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு தெரிய. ஆமா, அந்த காலுக்கு வாய் இருந்ததுன்னா கால ஆளாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நான் பிடிச்சு போய் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரிம்மா. பாக்கிறதுக்கு சின்ன பிள்ளையாட்ட தெரிய. நீனும் சாரா போற சர்ச்சுக்கு தானே போயிட்டு இருந்த? ஆமா, இப்பயும் போயிட்டு தான் இருக்கேன். ஓ, அதான் குங்குமம் வைக்கலையோ? சர்ச்சுக்கு போறதுனாலதான் குங்குமம் வைக்க மாட்டியோ? அது இல்லக்கா, இது வரைக்கும் வைக்கல. அதான் வைக்காதது இருக்கட்டும். சின்ன பொண்ணாட்ட தெரியும், கல்யாணம் ஆன பிள்ளை மாதிரியா இருக்கு. குங்குமம் வச்சானா மகாலட்சுமி கணக்கா தெரிவேன். என்னமோ மூஞ்சி பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும். சரிக்கா, ஒருவேளை சர்ச்சுக்கு போறதுனால பிடிக்காம வைக்கலன்னா விட்டுறேன். என்ன ஆச்சுன்னு நீதான் வைக்க வேண்டாம்னு சொல்லி இருக்குதியோ? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவளுக்கு பிடிச்சா வைப்பா. ஓ, சரி தியா, வச்சு பாரு, உன் மூஞ்சிக்கு நல்லா இருக்கும். பிடிச்சிருந்தனா வை. சரிம்மா, நாங்க வெளியே போறோம். ரெடி ஆனதுக்கு பிறகு வாங்க. ஓய், என்ன அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்க? என்ன பாக்கத்துல சின்ன பொண்ணு மாதிரியே தெரியுது? சின்ன பொண்ணா இல்லம்மா, சின்ன பிள்ளை மாதிரி தெரியுது. அப்பனா அங்க பக்கத்துல நிக்கச்சுல உங்களுக்கு ஜோடியா இல்லையோ? அதெல்லாம் இருக்குமா? இல்ல, அது சின்ன பொண்ணு மாதிரி தெரியுதுன்னு சொல்லிக்கிட்டு போறாவெல்லாம், அதான் கேக்கேன். பாக்க உங்களுக்கு தானே தெரியும், சின்ன பொண்ணு மாதிரியா தோணுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது என்னத்தையாவது சொல்லணுமேன்னு சொல்லிக்கிட்டு போறது. இல்ல, சின்ன பொண்ணு மாதிரி தான் தெரியுது போல. சும்மா வாமா, நாட்டு போட்டு விட்டுறியேன். போவாண்டாமா, சாரா ரெடி ஆயிட்டாலோ என்னமோ? பியூட்டிஷியன்ல இருந்து 2 பேர் வந்தாவ. அவ வந்து இவளை ரெடி பண்ணி விடியது வரைக்கும் நான் அங்கேயே தான் இருந்தேன். சாராவை ரெடி பண்ணி விட்டதுக்கு பிறகு தான் நான் ரூமுக்கு வந்தே குளிச்சிருக்கேன். சரிம்மா, வா நாட்டு போட்டு விட்டுறியேன். நாட்டிலே இருங்க, உங்களுக்கு உங்க பிரச்சனை. ஏங்க, என்ன நல்லா கூர்ந்து பாருங்களேன். எனக்கு பார்வையெல்லாம் செம்மையாதாமா இருக்கு. கிட்ட இருந்து பார்த்தாலும் தூரத்துல இருந்து பார்த்தாலும் சரியாதான் தெரியும், தெளிவாதான் தெரியும். என்னன்னு சொல்லு. சின்ன பொண்ணு மாதிரியா தெரியும்? ஆமா, உன்னைய பாக்கச்சுல ஒரு 20 வயசுக்கு மதிக்கலாம், என்னைய பாக்கச்சுல ஒரு 50 வயசுக்கு மதிக்க கிழவன போல தெரியும். அர்ஜுன், ஆவி என்னத்தையாவது சொல்லணுமேன்னு சொல்லிக்கிட்டு போறாவ, நீ அதே பிடிச்சுக்கிட்டு நிக்க. குங்குமம் வச்சா கொஞ்சம் பெரிய பொண்ணு தெரியணும். குங்குமம் வச்சா பெரிய பொண்ணாட்டம் தெரியவாவலாம். ஏண்டி நீ என்ன லூசா? இல்லங்க, அவிய தானே சொல்லிக்கிட்டு போறாவ. டக்குன்னு பாக்கச்சுல கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரி தெரியலமா, சின்ன பொண்ணாட்டம் தெரியுது. குங்குமம் வச்சா பார்த்த உடனே தூக்குவாவ எல்லாம், அதுக்கு தான் சொல்லிக்கிட்டு போறாவ. வேற உங்களுக்கு ஜோடியா தானே இருக்கேன். ஏமா, உனக்கு ஜோடியா நான் இருக்கிறேன்னு பாருமா முத. போங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஹீரோ. உங்களுக்காண்டி கல்யாணம் ஆனதுக்கு பிறகு எக்ஸ் ஒய்ன்னு சொல்லிக்கிட்டு வருஷ கட்டிலாம் நிக்காவ. போதும், நீட்டி முழங்காதான், வா. அவர் அதுலயே தான் பிடிச்சுக்கிட்டு நிப்பாரு. உயிருக்குள் உனை தினமும் சுமந்திருப்பேன் ஒரு தாய் போலே. உன்னிமையோடு நான் இருப்பேன், கண்ணிமைக்காமல் நான் ரசிப்பேன், உன்னோடு கலந்திருப்பேன் என் உயிரே. காற்றாக நான் இருப்பேன், மூச்சோடு கலந்திருப்பேன், கண்ணீரை நான் துடைப்பேன் என் நண்பே. அழகா இருக்கு. உங்களுக்கு குங்குமம் வைக்கிறது பிடிக்குமா? உனக்கு பிடிச்சிருந்தா வை. இல்ல, இப்ப அழகா இருக்கான்னு சொன்னீங்கல்ல, அதான் கேக்கேன். குங்குமம் வைக்கிறது பிடிக்குமோ? லூசு, உனக்கு பிடிச்சிருக்கா தாராளமா வை, உனக்கு பிடிக்கலையா வேண்டாம். பிடிச்சிருக்கா பிடிக்கலையா உங்களுக்கு? வச்சா அழகா தான் இருக்கு, ஆனா எனக்காண்டி இல்ல. உனக்கு தோணுச்சுதுன்னா, உனக்கு பிடிச்சிருந்தா வை. அது பிறகு சர்ச்சுக்கு போச்சுல, அது சொல்லியாவ இது சொல்லியாவன்னு என்கிட்ட வந்து சொல்லக்கூடாது. ஏற்கனவே மெட்டியை பாத்துக்கிட்டு
அர்ஜுனுக்கு அப்பா ஹிந்து தானே, நீ ஹிந்துல மாறிட்டியான்னு கேட்டிருக்காவ. இப்ப மறுபடியும் குங்குமமா பிடிச்சிருந்தனா வை, பிடிக்கலன்னா எனக்காண்டி எல்லாம் வைக்காண்டாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். எனக்கு பிடிச்சிருக்குமா, நல்லாதான் இருக்கு. அப்போ விடுங்க. என்ன அண்ணி, உள்ள கவின். என்ன கிறிஸ்டினா, நேரம் போயிட்டே இருக்குது. யாரும் வண்டி எல்லாம் யாருனது போலே தெரியல. நல்ல நேரத்தோட போண்டாமா. கடவுள் படிச்சதுல எல்லா நாளும் நல்ல நாள் தான், எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். நமக்கு வரக்கூடியது எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் வந்து சேரதான் செய்யும். இருந்தாலும் நேரம் காலன்னு ஒண்ணு இருக்குல்ல. மாப்பிள்ள வண்டியும் காணல, மாப்பிள்ளையும் காணல. வண்டியில கியூல நிக்குது. ஒருத்தியெல்லாம் வண்டியிலுக்குள்ள யார் இருந்த மாதிரி தெரியலையே. இது எல்லாருக்கிட்டையும் 9:30 தானே சொல்லிருக்காவ. 9:15 தானே ஆச்சு. இனிமேதான் ஒருத்தரா வருவாவ. அதான் நீங்க உள்ள போய் இருங்க. போமா, நீ உள்ள போய் இரு. ரோஹித்தங்க கண்ணிலே காணல, சிக்கே மாட்டேங்க. அவனா நான் இங்கோடிதான் நின்னான். ஒரு வாரத்துக்கு முந்தைய வந்துட்டாலும் வெளியே காணல. இல்லம்மா, தானு இன்னைக்கு காலமா தான் வந்தான். பிள்ளைக்குட்டி காலமையா வந்தா. அண்ணன் கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முந்தைய வந்து சேராடாமா. அவளுக்கு பரிச்சை நடந்துகிட்டு இருக்கு. நம்ம சாராக்கு தங்கச்சி இருக்கா எல்லாம், துளசி. யாரோ எல்லாம் தெரியாதுக்கா. ஒரு தங்கச்சி ஒரு தம்பி, வேற பின்ன ஒரு அண்ணன் உண்டுன்னு மட்டும் தெரியும். 2 பிள்ளைகளா இறந்து வேற போயிட்டாவலாம் எல்லாம். யாரும் எல்லாம் தெரியாதுக்கா. சாராக்கு தங்கச்சி ஒருத்தி உண்டு. அவளும் தானுவும் 2வது வருஷம் தான் படிச்சுக்கிட்டு இருக்காவ. 2 பேரும் இன்ஜினியரிங் தான். அவளுக்கும் பரிச்சை தான் நடந்துகிட்டு இருக்கு. இவளுக்கும் பரிச்சை தான். ஏக்கா பரிச்சை முடிஞ்சோ என்னமோ? இனிமே ஒரு வாரம் கழிச்சு தான் போவா போல. இல்லம்மா, இன்னைக்கு சாயந்தரமே கிளம்பிடுவா. சாயந்தரமே போறாளா? அண்ணனுக்கு கல்யாணத்துக்கு ஒரு வாரமாவது நிக்காண்டாமா வீட்லயே. நாளைக்கே பரிச்சை இருக்கு. பிளைட் அவளுக்கு இன்னைக்கு சாயந்தரம். கல்யாணம் முடிஞ்ச கையோடி போக வேண்டியதான். வேற ட்ரெயின் பஸ் எல்லாம் போனாலும் போய் சேர்ந்துட மாட்டான். சரி சரிக்கா. கிறிஸ்டினா மருமவ நல்லா பேசி எடுத்து இருப்பாளா? கொஞ்சம் கொள்ளாமோ என்னமோ சுபாவம். நல்ல பிள்ளைதான். பாவம், அம்மா இல்லாம அண்ணன் வளர்த்த பிள்ளை. சித்தி கொடுமையால ரொம்ப கட்டப்பட்டு அடி வாங்கி. தாய்க்காரு இல்லையோ? இல்ல, அம்மா எல்லாம் பாத்துக்கிடுங்க. அண்ணன்காரன் தான் தாய்க்கு தாயா இருந்து இத்தனை வருஷம் வளர்த்திருக்கான். இப்போ ஒரு ஆக்சிடென்ட்ல கால் வேற அவனுக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. பாவம், இந்த கல்யாணத்தை இழுத்து போட்டு நடத்தியது அவன் பொண்டாட்டி தான். ஓ சரி சரி. தானு 12ஆம் கிளாஸ் படிச்சதுலயே புலம்பிக்கிட்டே இருப்பியா? இப்ப நல்லா விளையாடிக்கிட்டு திரி. அடுத்த வருஷத்துல இருந்து சமையல் வேலைக்கு எல்லாம் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். அவ கள்ளி உங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிக்கிட்டே நான் பெங்களூர்ல படிக்கேன்னு போயிட்டா. ஆமா, கொடுத்து வச்ச வாழ்க்கை தானே. இனிமே அடுக்கலைக்கு உனக்கு ஒரு லீவு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏற்கனவே அங்க உள்ளவியலுக்கு சமைச்சு போட்டு எல்லா வியாலையும் இழுத்து போட்டு செஞ்சு பாவம். எங்க வந்தாவது கொஞ்சம் நிம்மதியா சந்தோஷமா பிள்ளை கூட ஒன்னா சேர்ந்து வாழட்டும். வேற வீட்டு வேலை செய்யறதுக்கு அவன் பொண்ணை கட்டி கூட்டிக்கிட்டு வாரான். அவ 2 பேரும் சந்தோஷமா ஒன்னா சேர்ந்து வாழணும். சமையல் வேலையெல்லாம் நான் பாத்துக்கிடலாம். பாத்தியெல்லாம் 2 வருஷத்துக்கு முன்ன வரைக்கும் மோளுகிட்ட தோசை சுடிய சட்டுவத்தை தூக்கிட்டு போவியா? 12ஆம் கிளாஸ் முடிச்ச உடனே வீட்டு வேலை அவ்வளோத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். மொபைலுக்கிட்டே வேலை செய்யறதுக்கு சொன்னியா? ஆனா மருமகள்னா வேலை செய்யாண்டாமா? நல்ல மாமியார் தான் போலே. இல்லம்மா, அவ அங்கேயே நல்லா கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் வாரான். இந்த வீட்டுல நானும் இவர நல்ல மாமியாரா மாமனாரமா இருக்கணும்னு நினைக்கல. வரக்கூடிய பிள்ளைக்கு இன்னொரு தாய் தகப்பனா இருந்து அவளை பாத்துக்கிடணும். நல்ல வாழ்க்கை தான் அவங்க மருமகளுக்கு. சரி, நீங்க உள்ள போயிருங்க. இல்லன்னா நேரம் ஆகுது கண்டியலாம். வண்டியில ஏறி இருங்க, இப்ப போயிடலாம். சரி சரி. சீலா நல்ல அழகு போல இருக்கேன். முகம் எடுத்து தந்தானோ? ஆமா, தானு தான் வீடியோ கால்ல செலக்ட் பண்ணது. நீங்க உள்ள போங்க. சரி சரி. அண்ணி, மூஞ்சில என்னமோ மாற்று தெரியுது. கண்டுபிடி. என்னமோ வித்தியாசமா இருக்கு. அந்த வித்தியாசம் தான் என்னன்னு கண்டுபிடி. புதுசா குங்குமம் வச்சிருக்காவ. அண்ணி சூப்பரா இருக்கு. உங்க அன்னைக்கு என் பக்கத்துல அவ நிக்கச்சுல சின்ன பிள்ளை மாதிரி தெரியுதான். யாட குங்குமம் வச்சாவல்னா பெரிய பிள்ளையாட்டம் தெரிவாவலாம். என்னது குங்குமம் வச்சா பெரிய வீலா தெரிவாவலாம்? சொல்லி கிடையாடே, சொல்லிட்டு தான் நான் வச்சிருக்கா. ஆனா அண்ணி உங்க மூஞ்சிக்கு சூப்பரா இருக்கு. அப்படி சொல்ல. ஏற்கனவே மெட்டி போட்டுக்கிறதுக்கே சர்ச்சில் எல்லாரும் கேட்காவலாம். இனிமே சர்ச்சுக்கெல்லாம் வரமாட்டியா, ஹிந்துல மாற போறியான்னு எல்லாரும் கேட்காவலாம். இதுல குங்குமம் வேற. ஆமா, நீ அவளை தேடிய வந்த. என்னை நம்ம சொந்தக்காரவியெல்லாம் என்ன எதிர்பார்க்காவன்னு தெரியுமா? எதிர்பார்க்காவலாம். என்னத்தை எதிர்பார்க்காவ? அண்ணே மடசாம்பிராணி, உனக்கு புரியலையா? உனக்கு உடம்பு சரியில்லாததுனால நீ ரூம்குள்ள இருக்கே. சரி, இன்னைக்கு எல்லாரையும் ஃபேஸ் பண்ணது நான் கண்டியா? எல்லாரும் என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருக்காவ. ஒவ்வொருத்தங்களா வந்து கேட்க என்ன பதில் சொல்லதுன்னே எனக்கு தெரியல. ஏன்டா என்னமோ மண்டபத்துக்கு கிளம்பியலையோன்னு கேட்காவளோ? இப்ப கிளம்பிடலாம். என்னை அது இல்ல அண்ணே, நம்ம வீட்டுல நடக்க போற கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு ஆரம்பிச்சுட்டாவ. டேய், கல்யாண வீட்டுல கல்யாணத்தை பத்தி தானே பேசுவாவ. சாரா கல்யாணத்தை பத்தி இல்ல. அது பிறவைக்கு அவ கல்யாணத்துக்காண்டி தானே எல்லாரும் வந்திருக்காவ. ஆனா அண்ணே, இதுக்கு பிறவைக்கு அடுத்து நம்ம வீட்டுல நடக்க போற கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காவ எல்லாரும். அடுத்த கல்யாணம் எப்ப நீ என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருக்காவ. என்ன பதில் சொல்லதுன்னே தெரியல. யாருக்கு அவசரம்? இனிமே படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? படிச்சு முடிக்கட்டும், அது பிறவைக்கு பாக்கலாம். படிப்பு தான் முக்கியம். படிச்சு முடிச்சதுக்கு பிறவைக்கு பாக்கலாம். படிக்க பிள்ளைய எவன் கையிலேயே பிடிச்சு கொடுத்துட வேண்டியது. சொல்லிருங்க, படிச்சு முடிக்கிறது வரைக்கும் அதை பத்தி எல்லாம் பேசப்படாது அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். பிள்ளைகளோ படிக்காண்டாமா?
அண்ணே நீ படிக்க பிள்ளைன்னு சொல்லி சொல்லி எனக்கு வயசாயிட்டு போகுது. அம்மா யாருக்கு கல்யாணத்தை பத்தி கேட்காவ எல்லாரும்? சாராக்கு பறவைக்கு பிறந்தது நான் தானே. என் கல்யாணத்தை பத்தி தான் எல்லாரும் கேட்டுக்கிட்டு போறாவன். ஒரு ஆள் விடாம கேட்டுக்கிட்டே போறாவா. நீ என்ன பதில் சொல்லதுன்னு எனக்கு தெரியல. இந்த அத்தை இருக்காவளே, இந்த அருக்காணிக்கு அம்மா, அவியெல்லாம் அடுத்த உனக்கு தானே கல்யாணம் கேட்டுக்கிட்டு போறாவ. எதுக்கும் அவிய பொண்ணுக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கா? அண்ணே அவிய பொண்ணுக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்க ஐடியா எல்லாம் அவங்களுக்கு இல்ல. உங்க அப்பா பேசினா உடனே கல்யாணம் பண்ணி வைப்பாவ. ஆனா அந்த குட்டி வேற யாரையும் லவ் பண்ணுதான். அந்த பிள்ளை பாவம் இல்லல. பாவம் தான் ஊரை கெடுக்கான். இங்க ரெண்டே கலகலான்னு பேசிக்கிட்டு திரியுதோ கண்டியா, அதோட கூட நம்பலாம். ஆனா இந்த ஊமையா இருக்குதோ பத்தியா, அதுதான் நம்பப்படாது. அது கமிட்டடு. இனிமே அருக்கணியை நம்ம லிஸ்ட்ல சேர்க்காண்டாம். எல்லாரும் என்ன கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்காவ. எப்ப கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்? இவன் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கானா இல்லனா நிஜமாவே சீரியஸா பேசிக்கிட்டு தெரியானா? சொல்லுனே எல்லார்கிட்டயும் நான் என்ன பதில் சொல்லது? ஏண்டா துளசி இருக்கச்சுல உனக்கு என்ன அவசரம்? அவசரமா? பிறந்தது நான் தானே. அத எல்லாரும் என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே போறாவ. அடுத்த கல்யாணம் மாப்பிள்ள நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணன் அதை பத்தி எல்லாம் என்னமோ எந்த முடிவும் எடுக்கலன்னு சொன்னதுக்கு பிறகு கேட்காவளா? ஏண்டா உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவ கல்யாணத்துக்கு முந்தி உனக்கு கல்யாணமா? அவளுக்கு கல்யாணம் எடுக்கணும்னா அவ பிறந்திருக்கணும். ஊர் உலகத்துல தங்கச்சி கல்யாணத்துக்கு பிறகுதான் அண்ணன் கல்யாணம் பண்ணுவான். அப்பனா சாருக்கு தானே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். இவன் என்னைக்கு இவளுக்கிட்ட இருந்து வாங்கி கேட்டுக்கிட்டு தான் போவான், அது கன்ஃபார்ம். எனக்கு சாராக்கு 6 வயசு கிட்ட வித்தியாசம் இருக்கு. அது மட்டும் இல்லாம எங்க கல்யாணம் எதிர்பார்க்காம நடந்தது. யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாவ. நாங்க ஆசைப்பட்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டான். யார் கேட்டாலும் சொல்ல, தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். ஏன் கவினன், இது ஊர் உலகத்துல உள்ளவிய கேட்கவளா இல்லனா உன் மனசுல இருக்க ஆசையா? அண்ணி ஏன்னா திருட்டு பயலை, உன் மனசுல இருக்க ஆசைய சொந்தக்காரவியெல்லாம் கேட்காவன்னு எனக்கிட்டே சொல்லுதியா? அண்ணே சொந்தக்காரவிய தான் கேட்காவன். எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணதுக்கு என்ன வயசு ஆகுது? சின்ன பையன் நானே. அது மட்டும் இல்லாம துளசிக்கு கல்யாணம் என் சொந்தக்காரல நின்னு என் சொந்த பைசால அவ கல்யாணத்தை நடத்ததுக்கு ஆசைப்படியேன். உள்ளதான். ஆமாண்ணே, அப்படி ஒரு எய்மோட இருக்கேனா கல்யாணத்துக்கு ஆசைப்படுவேனா? சொந்த கரவியை கேட்டதான் உனக்கிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். கவினன் பொய்ய அறந்து விடலாம், ஆனா ஏக்கர் கணக்குல எல்லாம் போய் சொல்லாத கேட்டியா? அண்ணி சும்மா இருங்க அண்ணி. அண்ணே சாரா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா உன்ன, வா போவோம். திருட்டு பயலுக்கு மொழியே சரியில்லை. சொந்த கரவியை சொன்னாவளா இவன் சொல்லியானான்னு தெரியல. ஐயோ அக்கா எவ்வளவு அழகா இருக்கே தெரியுமா? அண்ணிங்க இப்ப வந்துருவாவ. என்ன அவியெல்லாம் ரெடி ஆயிட்டு அண்ணனை கிளப்பி கூட்டிக்கிட்டு வரணும்ல. இக்க சிரிச்சுக்கிட்டே நில்லு. சும்மா அத்தை உன்னைய பாக்கிறதுக்கு வந்தாலே அப்படியே பல்ல காட்டிக்கிட்டே நிப்ப. இன்னைக்கு அவருக்கு பொண்டாட்டி ஆக போறேன். இப்ப பார்த்து மூஞ்ச ஊருன்னு வச்சிருக்க, சிரிச்சுக்கிட்டே நில்லு. நான் போறத நினைச்சு உனக்கு வருத்தமாவே இல்லையா? இக்க வருத்தம் இல்லாம இருக்குமா? வருத்தமா தான் இருக்கு. அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு இங்கே இருன்னு சொல்ல முடியுமா? நான் சின்ன பிள்ளையெல்லாம் இருக்கச்சுல அம்மா எவ்வளவு உன்னையெல்லாம் கொடுமைப்படுத்துவாவன்னு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இனிமையாவது அத்தானுக்கு அம்மா அப்பா எல்லாம் உனக்கு அம்மா அப்பாவா நடந்துக்கிடணும். அத்தானும் வேணும்னு பாரு, உனக்கு கண்ணுக்குள்ள வச்சு தாங்குவாரு. நல்லா பாத்துக்கிடுவாரு. சாரா இடி அழுதுகிட்டா நிக்க. இப்பதானே அந்த பொண்ணு வந்து நிப்பான் பையன் மூஞ்சில அடிச்சுட்டு போச்சு. நீ இப்படி அருவியா கொட்டினா அதுக்கெல்லாம் வியாலி உண்டாட்டி கொடுத்த 25,000 ரூபாய் போச்சு. எங்கேயும் போவேல, உன கூட இருக்கேன். ஆசையா எப்பயும் உன் கூட இருக்கணுங்கிறதுதான். உன்னை விட்டுட்டு போக முடியாதுன்னு என்னால. சரா அழியத நிறுத்து, அழாம பேசு. இப்ப ஏங்கி அழுதான்னு வச்சுக்கா, நிறைய நேரம் நிக்க வேண்டியதா இருக்கான். கொஞ்ச நேரத்திலே டயர்ட் ஆயிருவேன். அழாம பேசு. இங்க பாரு, எப்பவுமே இந்த வீட்டோட தேவதை நீதான். நீ அழியதை இந்த அண்ணனால தாங்கிக்கிடவே முடியாது. உன்னை விட்டுட்டு போறேல. இனிமே இந்த வீட்டுல நான் ஒரு கெஸ்ட் தானே. சாரா இப்பயே நான் சொல்லேன், நீ எனக்கு இன்னொரு அம்மா. இன்னைக்கு மட்டும் நீ அழவே கூடாது. என்ன உனக்கிட்ட விட்டுக்கிட்டு போகும்போது அம்மா என்னைய நம்பிதானே விட்டுட்டு போயிருப்பாவ. நல்லபடியா தங்கச்சிய பாத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு நல்லபடியா உனக்கு கல்யாணமும் நடக்கிறதுக்கு போகுது. அப்பனா அம்மாவோட ஆசையை நான் நிறைவேற்றின நாள், அவளை சந்தோஷப்படுத்திய நாள். அப்பனா இந்த நாள் நீ அழப்படாதுலாம். இங்கே போகலானே, இங்கே இருக்கேன் கூட. லூசன், இங்கே இருக்க முடியுமா? அண்ணி மட்டும் இந்த வீட்லயா பிறந்தாவ? வேற ஒரு வீட்ல இருந்து தானே இந்த வீட்டுக்கு வாழறதுக்கு வந்திருக்காவ. அழியத நிறுத்து. இங்க நிப்பான் பெயிண்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு போயிட்டே இருக்கு. அது பிறவைக்கு கண்ணுக்கு கீழே பாரு, அழ கரைச்சட்டில இருந்து கறி எடுத்து தேய்ச்ச மாதிரியே கண்ணு பூரா இருக்கு பாரு. நீ இல்லனா நான் ஒண்ணுமே இல்லனே. பிறந்த உடனே அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாவ. என்னை சின்ன வயசுல இருந்தே பாத்துக்கிட்டது பூரா நீதான். நீ மட்டும் என் வாழ்க்கையில இல்லனா இன்னைக்கு நான் இல்ல, உயிரோட இருந்திருப்பேன்னு கூட தெரியல. சாரா, நல்ல நாளையில இப்படி எல்லாம் பேசியா? சும்மா இரு. இல்ல நீ
அண்ணே அவனை பத்தி யோசிச்சதை விட என்ன பத்தி தான் எப்பவும் யோசிக்கும். என்னமோ சொல்ல போனா நான் பிறந்ததுல இருந்து அண்ணே அதை பத்தி எப்பயும் யோசிச்சதே கிடையாது. எப்ப பார்த்தாலும் என்னைய பத்தி மட்டுமே யோசிச்சுக்கிட்டே இருக்கும். காலம் முழுக்க உன் கூட இருந்து உனக்கு சமைச்சு போட்டு உன்னை நல்லா பாத்துக்கிட்டானே நினைச்சேன். சரம், அது உன்னால எப்பயும் முடியாது. நீ ஆசைப்படியதுல தப்பு இல்ல. ஆனா நடக்காத ஆசை, நிறைவேறாத ஆசை. அண்ணே உன்னை விட்டுட்டு போவதுக்கு விருப்பமே இல்ல அண்ணே. அழாத சாரா, நீ அழதுக்காண்டியா உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்கு நினைச்சேன். உனக்காண்டி நல்ல ஹஸ்பண்ட மட்டும் நான் உனக்கு கொடுக்கல. ரோஹித்தோட அம்மா அப்பா உனக்கு மாமனார் மாமியார் மாதிரி இல்லாம அம்மா அப்பா மாதிரி நடந்துக்கிடுவாவ. தியா அவளுக்கு யாரோ அவளுக்கிட்ட எந்த பாசத்தை கொட்டியாவ கண்டியா அவளுக்கிட்டே பாசத்தை காட்டியாவள்னா உன்னை எப்படி பாத்துக்கிடுவாவ? உனக்கு இங்க கிடைக்காத எல்லா சந்தோஷமும் உன் புருஷன் வீட்டுல கிடைக்கும். அழாத, உன்னை எப்பயும் நான் விட்டுற மாட்டேன். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேனே, இனிமே எந்த சம்பந்தமா இல்லைன்னா விட்டுற மாட்டேன். எப்போ உனக்கு ஒரு பிரச்சனைனால நான் ஆளா வந்து நிப்பேன். என் தங்கச்சி நல்லா இருக்கணும். அழாத சாரா, நீ அழியத பாக்கச்சுல எனக்கே கஷ்டமா இருக்கு. நான் உனக்கு பார்த்து வச்ச மாப்பிள்ளதான். ஆனா உனக்கும் பிடிச்சு போச்சுலாம். பிடிச்சவரை தானே கல்யாணம் பண்ணதுக்கு போறேன். அது பிறவைக்கு என்னத்துக்கு அழியா? எப்படி எனக்கு ஒண்ணுனா நீ வருவியோ அதே போல உன்னைய பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லைனாலும் நான் வருவேன். சரி சாரா, இப்ப அதை பத்தி எல்லாம் யோசிக்காதான். என்னை பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இருக்காவ. ரோஹித் கிட்ட அண்ணன் இப்படி இருக்கான், அங்கே போவோம். அண்ணனை பாக்கிறதுக்கு யாரும் இல்ல, இங்கே நிக்கேன்லாம் சொல்லியதை நடத்து. இங்க பாரு, நீ பிறந்த உடனே நீ நல்லா இருக்கணும் தான் ஆசைப்பட்டேன். வளர வளர உன்னை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்த. நீ சந்தோஷமா வாழியதை பாக்கிறதுக்கு தான் ஆசைப்பட்டேன். நீ சந்தோஷமா இருக்கணும்டா. நீ சந்தோஷமா இருந்தா அம்மா சந்தோஷமா இருக்க மாதிரி. நீ அழுதுகிட்டே போனீன்னா என்னால தாங்கிக்கிடவே முடியாது. அப்பப்ப அண்ணன் உன்னைய பாக்கிறதுக்கு வருவேன். அந்த விளையா எப்ப போனாலும் உன்னை பார்க்காம போவே மாட்டேன். சரியா? அழப்படாது சாரா, அழியதை நடத்த. தியாக்கா, உங்களையும் கவினனையும் கீழே யாரோ கூப்பிடியாவ? வரோம். இந்த கல்யாணம் உனக்கு பிடிக்கலையா? ரோஹித பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. அண்ணே உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரையிலன்னு நினைக்கிறியா? அப்படியெல்லாம் இல்ல அண்ணே. அண்ணியை விட்டுக்கிட்டு போறது மட்டும்தான் கஷ்டமா இருக்கு. இங்க பாரு, நான் அடிக்கடி உன்னைய வந்து பாப்பேன். கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே எனக்கு என் தங்கச்சிக்கு எல்லா உறவும் முடிஞ்சு போச்சுன்னெல்லாம் இல்ல. எப்பயும் நீ என் தங்கச்சி, எனக்கு இன்னொரு அம்மா. நீ அழைச்சமையெல்லாம் அம்மாவே அழிய மாதிரி எனக்கு இருக்கும். இல்ல அண்ணே, நான் அழ மாட்டேன் இனிமே. சந்தோஷமா போன நீ, அதுதான் எனக்கு வேணும். கவின், யாரோ கூப்பிடாவலாம், கீழே வா. இப்பதான் வந்தியா? ஆட்டோ கிடைக்கலாண்டி, இப்பதான் வரேன். அம்மாடி. என்ன நீ கூப்பிட்டியலாம்? பெரியவர் போன் பண்ணாரு மண்டபத்துல இருந்து. என்னமோ கிளம்பலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். மண்டபத்துக்கு கிளம்புறதுக்கு சொல்லிட்டாவன். எல்லாரையும் வண்டியில யார சொல்லணுமா? உங்க 2 பேருக்கிட்டே தான் சொல்லதுக்கு சொன்னாவன். சரிண்ணே, நேரம் ஆகுது கண்டியலாம். அதான் மாமா சொல்லி விட்டுருப்பாரு, புறப்படலாம். இவள பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. அர்ஜுனுக்கு பொண்டாட்டி கொள்ளலாம் இல்ல, நல்ல சுபாவம். யாரு இவளா? நல்ல சுபாவம். ஆமா நீ நல்ல சுபாவம். ஏன் அண்ணன் பொண்டாட்டி நீங்க? கிரேசி அண்ணியை என் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரச்சலாம் இங்க எல்லா சுதந்திரமா இருந்தது. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரச்சலாம் இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கே எங்களுக்கு அனுமதி இல்ல. அண்ணே இல்ல, நான் உள்ளதுதான் சொல்லேன். உங்களை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததுக்கு பிறவைக்கு நீங்க மூஞ்சில அடிச்சது போல பேசுவியா? நாங்களே இங்க வந்து போயிருக்கதே குறைச்சிட்டோம். ஆனா அர்ஜுனுக்கு பொண்டாட்டி கெட்டிக்காரிதான், கொள்ளலாம். நல்ல பிள்ளை, நல்ல சுபாவம். புருஷன்காரனுக்கு தங்கச்சி. அவ கல்யாணத்துக்காண்டி இவ உளுந்து உளுந்து வேலை பார்க்காளே. இப்ப ஒரு பெண்ணு என் அண்ணனுக்கு மருமோளா வர்றதுக்கு அண்ணன் கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாமா, உன் அண்ணனுக்கு கொடுத்து வச்சிருக்குமா? உன் அண்ணனுக்கு கொடுத்து வச்சிருக்கேன். இந்த பிள்ளை எங்கேயோ பார்த்த போல இருக்கு. இவ்வளவு ஞாபகம் இல்லையா? கெட்னா அர்ஜுனை தான் கெட்டுவேன்னு சொல்லிக்கிட்டு பள்ளி படிச்சுக்கிட்டு இருக்கச்சுல இருந்தே ஒத்த கால நிக்காளே. ஓ, அந்த பிள்ளை ஜெசிகா தானமா உனக்கு பியாரு? ஆமா. நீ என்னமா இந்த வீட்டுக்கெல்லாம் வருவியா? ஏன் நான் இந்த வீட்டுக்கு வரதுல என்னவா? இல்ல, முன்ன அர்ஜுன கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு எல்லார்கிட்டையும் பேசி பழவி இந்த வீட்டுக்கு வந்து போய் இருந்த. இப்பதான் அவனுக்கு கல்யாணம் ஆயிட்டேன். இப்பமே இந்த வீட்டுக்கு வந்து போய் தான் இருக்குதியாமா? ஆமா, இப்பயே வந்து போய் தான் இருக்கா. நான் இந்த வீட்டுக்கு வரதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏமா, எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல. ஏற்கனவே உனக்கு தாய் தகப்பம் இல்ல, கல்யாணமா ஆயிட்டு அவனுக்கு. இந்த வீட்டுக்கு நீ வந்து போய் இருக்கச்சுல உன் வாழ்க்கையை பாதிக்கப்படாத. 4 பேர் 4 விதமா பேசுவாவ. வா, நல்லதுக்காண்டி தான் கேட்டேன். என்னமா இந்த வீட்டுக்கு வந்து போய் தான் இருக்குதியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அனி, அவ என்னைய பாக்கிறதுக்கு அப்பப்ப வருவான். ஓ, உங்களை பாக்கிறதுக்கு வராளாம்? அப்பனா சரி. யாரையும் நம்ப முடியாது கேட்டியலாம். அர்ஜுன் பொண்டாட்டி பிழைக்கிறதுக்கு தெரிஞ்சவளா இருந்தா தப்பிடுவான். முழிச்சுக்கிட்டாள்னா பொழைச்சிருவான். இல்லனா எங்க கிரேசி அணிக்க நிலைமை தான் அவளுக்கும். லே, காலேஜுக்கு லீவ் போட்டுக்கிட்டு உன் அக்கா கல்யாணத்துக்காண்டி வந்திருக்கேன் பாத்துக்கான். ட்ரீட் இல்லாம அனுப்பி விட்டான்னு வச்சுக்கான், சம்பவம் பண்ணிடுவோம் பாத்துக்கான். 2 பேரும் மட்டும் வந்திருக்குதியா? ஒரு கும்பலே உனத்துக்காண்டி கட்டடிச்சிருக்கேன் மச்சான். ஸ்டாஃப் மார்வலுக்கே தெரிஞ்சிருக்கேன், நேத்துக்கே சொல்லிட்டாவ. நாளைக்கு உங்க டானுக்கு அக்காக்கு கல்யாணம் இருக்கிறதுனால யாரும் காலேஜ் பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டியா? வராம இருக்கவியலுக்கு ஃபைனே சொல்லிவிட்டாவ. அப்படி இன்னைக்கு காலேஜுக்கு போகாதவங்களுக்கு ஃபைனா? அப்படின்னா ஹெச்ஓடி கிளாஸ்ல வந்து சொல்லிட்டு போச்சு மச்சான். ஒரு டிராவல் பஸ்ஸே பிடிச்சிருக்கானுவலாம் கேட்டியா? மதியானம் போல வருவானுவான்னு நினைக்கேன். அது வரைக்கும் ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு நாங்க உனக்கு ரொம்ப க்ளோஸ்ங்கிறதுனால சனானு வந்துட்டான். 8 மணிக்கு உங்களை எதிர்பார்த்தேன். 10:30க்கு வந்துட்டு பியாச்சு. வெளியே நிக்குதியா? சர்ச்சுக்குள்ள போவியா? இல்ல, நம்ம மோளுக்கு ஃப்ரெண்ட் மாரோ வந்தாவன்னு சொல்லிட்டு வெளியே வந்தாளாம். 10 நிமிஷம் ஆனதுக்கு பிறவைக்கும் ஆளை காணல. அதான் அவளை தேடி வெளியே வந்தேன். நீங்க என்ன வெளியே நிக்குதியா?
அம்மாடி இருந்துகிட்டு எழும்பிக்கிட்டு இருக்கிறது நம்மள கொண்டு கல்யாதமா வயசான காலத்துல அதான் இன்னும் வெளியே வந்துட்டோம். ஐயா பரம பெஞ்ச் டெஸ்க் எல்லாம் இருக்குதே பாக்கலையா நீங்க? உள்ள பார்த்தோம் இல்லையே, பரம கிடக்குது, வாங்க கூட்டிட்டு போறேன். அம்மாடி சொல்லுங்க தியா மாமா. உன் பொண்ணு வந்திருக்காளோ? ரோஹித் தம்பிக்கு தங்கச்சி வந்திருக்கோம். ஆமா வந்திருக்கான், நாளைக்கு பரீட்சை இருக்குது. ஏன் இப்ப இன்னைக்கே கிளம்பிடுவான். இன்னைக்கே போறாளாம்? இங்கதான் இருக்காளா? பார்த்ததே இல்லையே நாங்க. இருங்க ஒரு நிமிஷம் கூப்பிடேன். இனிமே ஒரு வாரத்துக்கு வர மாட்டேங்களா? அண்ணி பாவங்கண்டியா, நிறைய வேலை இருக்கும். எல்லாம் முடிச்சுக்கிட்டு ஒரு வாரம் கழிச்சு தான் காலேஜ் பக்கமே வருவேன். தனு மக்களே, தனு அம்மா இங்க வா மக்களே. ஒருக்கா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட நிக்கே வரேன். வந்துகிட்டு போ மக்களே. நான் இந்த பாட்டி மாறுவெல்லாம் உன்னை பாக்கிறதுக்கு ஆசைப்படியாவ. வா வந்துட்டு போ. வாவ், என்ன பரம ஒரு பொண்ணு வருதா? பொண்ணு இல்ல மச்சான், ஃபிகரு. கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு, ஒரு பொண்ணு வருதான்னு கேட்டேன். ஆமாண்டா. ம். டானு என்னத்துக்கு கண்ண மூடி வச்சிருக்க? மச்சான் அந்த துமுறு பிடிச்சவ போயிட்டாளா? சூப்பர் ஃபிகரை பார்த்து திமிரு பிடிச்சவான்னு சொல்ல கண்ண தொரல, அவ போயிட்டா. டானு நீயால இது அழகான ஃபிகரை மிஸ் பண்ணிட்டியே கண்ண மூடி வச்சு. இந்த கோவனுக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு பொண்ணை மட்டும் தான் பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஞாபகம் இருக்கா? ஆமா, அது இந்த துமுறு பிடிச்சவளதான். திமிரு பிடிச்சவளா? என்ன உனக்கு முன்னமே தெரியுமா இந்த பொண்ண? பாக்கிறதுக்கு ஹீரோயின் மாதிரி இருக்கான். ஹீரோயின் மாதிரியா? இவ்வளவு மாதிரி ஒரு துமுறு பிடிச்சவளா இந்த உலகத்திலே நீ பாத்துக்க மாட்டா. நீ திமிரு பிடிச்சவாங்க, ஆனா அந்த பிள்ளை உன்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு போகுது. அதான் சொல்லம்ல, ஒன்னா நம்பர் துமுறு பிடிச்சது, ஹெட்வைட் பிடிச்சது. தப்பி தவறி கூட இந்த மூஞ்ச பாத்திரவே கூடாது என் வாழ்நாள் முழுக்க. டானு இப்படி எந்த பிள்ளைய நீ வெறுத்ததில்ல, ஒரு பிள்ளையும் வெறுத்ததில்ல நீ. இவ பியாரை கேட்டாலே 10 அடி தள்ளி நிக்கணும். நல்ல பியால இவ மூஞ்ச நான் பாக்கல. இவதான் என்னமோவா? நல்லா இருக்குதியாமா? ஆமா தாத்தா நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்குதீங்களா? ஆமாமா நல்லா இருக்கும். அம்மாடி அண்ணன் கல்யாணத்துக்கு இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கே போணுமா? எக்ஸாம் இருக்கு பாட்டி, அதனால இன்னைக்கு போய் தான் ஆகணும். ஒரு 2 நாள் கூட லீவு தர மாட்டாவளா? இல்ல பாட்டிமா, பரீட்சை இருக்கிறதுனால காலேஜுக்கு போய் தானே ஆகணும். ஓ சரி சரிம்மா. இப்பதான் முத உன்னை பாக்கியம், அவ்வளவு அழகா இருக்க. வீட்டுக்கு போனதான் சுத்தி போட்டுருங்க. என்னையும் நீங்க இப்பதான் முதல்ல பாக்குறியா? ஆனா எனக்கு உங்களை எல்லாம் தெரியுமே. தெரியுமா? நீங்க தியாக்காவோட அம்மா தானே? அம்மாடி தியாவை தெரியுமா? நீங்க 2 பேரும் அண்ணியோட தாத்தா பாட்டிங்க. எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சனா? ஆமாடி, நாங்க இப்பதான் உன்னைய முத பாக்கோம். உனக்கு எங்களை முன்னமே தெரியுமா? ஆமா, அவ இங்க இல்லனாலும் அண்ணனும் தங்கச்சி என்ன நேரமா ராத்திரி பேசிக்கிட்டே தான் இருப்பாவ. எல்லாருக்கும் போட்டோயும் அனுப்பி கொடுத்துருப்பான். ரோஹித்தை பொறுத்த வரைக்கும் இது அவனுக்கு தங்கச்சி இல்ல, அவனுக்கு குழந்தை மாதிரி வா. ஓ சரி சரி. கடவுளே, இந்த திமிரு பிடிச்சவளுக்கு மூஞ்ச மட்டும் நான் எப்பயும் பாத்துக்கூடாது. இண்டி எல்லாரும் நம்மளதான் பாத்துக்கிட்டே இருக்காவ. இப்படி உருன்னு இருக்கா. பாக்கிவியலுக்கெல்லாம் தோணும் பொண்ணுக்கு கல்யாணத்துல விருப்பமே இல்ல போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு. விருப்பம் இல்லைன்னா சொல்லுமா, கல்யாணமே பண்ணிக்கிட்டான்டான். இனிமே எப்பயும் அண்ணன் கூட இருக்க முடியாதுல்ல. இதான் அண்ணன் புராணத்தை ஆரம்பிச்சிட்டேலாம். அப்போ உனக்கு வாக்கு கொடுத்ததுதான் இப்பயும் சொல்லேன். தியாவி அம்மா வீட்டுக்கு போய் உங்க அண்ணனை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லன்னு நினைச்சேன்னா நம்ம உங்க அண்ணனு கூடாலே இருக்கலாம். இல்ல வேண்டாம். யா அத நினைச்சுதானே கவலைப்படா. நான் அண்ணனு கூடால இருந்தா அண்ணனே எல்லாரும் ஒரு மாதிரி சொல்லுவாவ, உங்களையும் ஒரு மாதிரி தானே பேசுவாவ. நம்ம தெரியுது இல்லமா, இந்த நாள் என்னமா 10-15 தடவை எல்லாம் வராது. வாழ்க்கையில இந்த நாள் ஒரே ஒரு தடவை தான் வரும். அப்பயும் இப்படி மூஞ்ச உருன்னு வச்சிருந்தியன்னா. பரவதியா, உன் நாத்தனாருக்கு கல்யாணம் நடந்துகிட்டு இருக்க, அதுக்கு தானடி வந்திருக்க. சரிடி, நீ என்னைக்கு கிளம்ப போற? நாளைக்கா? இல்ல சாரா புருஷன் வீட்டுக்கு போன அடுத்த செகண்ட் அண்ணி எல்லாத்தையும் வாரி கட்டிட்டு போயிருவாவ. உலகதியா எங்க போறாவ? அதான்டி சாராக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே உன் அம்மா வீட்டுக்கே புறப்படியதா சொல்லிக்கிட்டு இருந்தியே, அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். எப்போ அம்மா வீட்டுக்கு வர போற? ஏன் பல்ல கட்டுதியா? உன் ஃப்ரெண்ட் தான் என்னமோ கேக்கா இல்லமா, பதில சொல்லு. என்ன பதில்? இல்லமா, சாராக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே உன் அம்மா வீட்டுக்கே போறதா சொல்லிக்கிட்டு இருந்தியே. இப்ப அவ கல்யாணம் முடிஞ்சு புருஷன் வீட்டுக்கு போயிருவா. நீ எப்ப கிளம்ப போறேன்னு உன் ஃப்ரெண்டு கேக்கான், நான் கேட்கல. நான் என்னத்துக்கு கிளம்பணும்? ஏமா நீ தானமா சொல்லிக்கிட்டு தெரிஞ்ச சாரா கல்யாணம் முடிஞ்ச உடனே அம்மா வீட்டுக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அது நான் ஒண்ணு போவேல. போவேலையாண்டா கேட்டுலாம். ஏமா போவேன்னு பம்பரமா சுத்திக்கிட்டே தெரிஞ்ச. சொல்ல போனா இந்த நாளுக்காண்டி தான் நீ காத்துக்கிட்டே இருந்த. எப்பண்டா இந்த நாள் வரும், இன்னும் அப்படிடான்னு எல்லாத்தையும் வாரி கட்டிட்டு ஓடலான்னு தானே பாத்துக்கிட்டு இருந்த. நீ ஆசைப்பட்ட நாள வந்தாச்சு, கிளம்பிலியா? தியாமா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? என்னது? உன் பொருள் எல்லாம் எடுத்து வச்சிட்டியான்னு கேட்கும். சாரா போனதா நீ உன் அம்மா வீட்டுக்கு போன கண்டியா? நான் என்னத்துக்கு போனோம்? நீ தானடி ஆசைப்பட்ட. ஆமா, நீ தானமா ஆசைப்பட்ட, போவேலியா? லைசென்ஸ் கொடுத்தியா? லைசென்ஸா? தாலி கட்டினியா? ஆமா கட்டினது நீங்க தானே, அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு இல்லையே. ஓ இவியலுக்கு இப்பதான் ஓரமா வந்திருக்க போல. இப்படி நான் கோமால இருந்திருப்பா போல. அப்பனா தியா அம்மா வீட்டுக்கு போவே இல்லையா?
நான் என்னத்துக்கு போனோம்? நான் என் புருஷன் கூட தான் இருப்பேன். உண்மையாவா? அப்பனா போவே இல்லையா? ம், நான் கூட இந்த நாளுக்காண்டி தான் காத்துக்கிட்டே இருந்தேன். சார கல்யாணம் முடிஞ்ச உடனே இவ போயிருவா, நிம்மதியா ரூம்ல இருக்கலாம். இனிமே போவே இல்லையா நீ? அது கூடல சேர்ந்து ரொம்ப துடிச்சுக்கிட்டு கிடந்தியான்னு வச்சுக்கிடுங்க. ஞாபகம் இருக்கட்டு சொல்லிட்டேன். போடுறா மராட்டி அளவுக்கெல்லாம் பெய்யாச்சா? எப்பனா பிரிஞ்சு போவான்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கியா அப்பனா? ஆமாண்டி, நீங்க 2 பேரும் பிரியனான்னு நாங்க தான் ஆசைப்பட்டேன் பாத்தியா? ஆள பாரு, பேசுறதுக்கு வந்துட்டா. டேய் தாலி கட்டத்துக்கு போறாவன்னு நினைக்கேன். நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ல போங்க. உங்க அப்பா தான் உங்க 2 பேரையும் கூப்பிடியாரு. போங்க. கவின் வா. மச்சான் வாடா. டேய் நாங்க இங்க இருக்கோம். சொந்த கரவிய நீங்க எல்லாம் இருக்குது எல்லாம் ஃப்ரெண்ட்ல போங்க. எம்மா, என்னமா வெக்கப்படியா கண்டியலாம்? உன் பேரில் என் பேர் சேரும் நாள் இதுதான். தூக்கம் இன்றி நாள்தோறும் கரைகின்றேன் என் உயிரே. உன்னை பார்த்தாலே அது போதும், நீ சிரிச்சாலே அது போதும், பசிக்காதே ஒரு போதும் என் உயிரே. பேரச் சொன்னாலே அது போதும், அதை கேட்டாலே அது போதும், நொடி கூட வாழ்ந்தாலும் இந்த ஜென்மம் போதுமே. அத்தான் வாழ்த்துக்கள் அத்தான். தேங்க்ஸ் கவின். என்னம்மா அண்ணன் இப்படி பயந்து போய் நிக்காவ? பயம் இருக்காதா? இது வரைக்கும் அன்னை கூடால பிறந்த வீட்டுல நின்னு வளர்ந்தாவ. இனிமே புருஷன் வீட்டுக்கு வர போறாவெல்லாம் பிறந்த வீட்டுல உள்ள வேலையெல்லாம் விட்டுக்கிட்டு புகுந்த வீட்டுல புருஷன் மாமனாரு மாமியாரு எல்லாரும் கூடாலே இருக்கணும். பிறந்த வீட்டை விட்டுட்டு புருஷன் வீட்டுக்கு போச்சுல எல்லா பொண்ணுங்களுக்கும் பயமா தான் இருக்கும். அழுகையும் கண்ணீரமா தானே போவாவ. உனக்கு கல்யாணம் நடக்குச்சுல, நீ ஏன் இப்படிதான்? நானும் அழ மாட்டேன். என்னைய கல்யாணம் பண்றதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவர் தான் அழணும். என் மவ இப்ப சொன்னது 100க்கு 100 சரி. எடி இப்படியே சொல்லிக்கிட்டு திரி. ஒரு பையன் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வரமாட்டான் பாத்துக்கா. இவன் உள்ளதானே சொல்லேன். என் கல்யாணத்துக்கு நான் அழ மாட்டேன். என்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் தான் அழுவான். வேணா பாருங்க. நாங்களே இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சவியதான் தான் உன் அண்ணி. அவியெல்லாம் அம்மா வீட்டுல இருக்கச்சுல இப்படி எல்லாம் சொல்லிருப்பாவ. அந்த நேரம் வரச்சுலதான் தெரியும். அப்பா இவியல எல்லாம் போ சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க, என் கல்யாணத்துக்கு நான் அழுவனா என்னை கல்யாணம் பண்ணிக்க போறவர் அழுவாரா? நான் பெத்த மொபைல பத்தி எனக்கு தெரியாதா? நீ அழியவா இல்ல அழ வைக்கவா? அந்த பையன் தான் பாவம், அவன் தான் அழுவான். அப்படி சொல்லுங்க டாடி. பொண்ணுங்கன்னா தைரியமா இருக்கணும். உடனே உனக்கு மாப்பிள்ள பாப்பான் இல்ல, அப்ப உன் தைரியத்தை நாங்க பாக்கோம். எப்படி இருக்குது அர்ஜுன்? கால் இப்ப பரவாயில்லையா? ஆமா ஃபாதர் பரவாயில்ல. கத்தி குத்துப்பட்டதுல நிறைய தையல் எல்லாம் போட்டுருப்பாவெல்லாம். ஆமா டாக்டர். புண்ணு ஆறிட்டா? ஆமா ஃபாதர் இப்ப பரவாயில்ல. சரி சரி, ஆண்டவர் கிருபியால சென்னன் எந்திரிச்சு நடப்பியா? ஆ. ஏன்னா உங்களுக்காண்டி நடந்துகிட்டு இருக்க பிரேயர்லாம் அந்த மாதிரி. என்னதியா நான் சொல்லது சரிதானே? ஆமா ஃபாதர். என்ன ஃபாதர் எனக்காண்டி ஸ்பெஷலா பிரேயர் எல்லாம் பண்ணிடலாம்? நாங்களும் பிரேயர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க சென்னன் எந்திரிச்சு நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட உங்க ஒய்ஃப் நேரம் கிடைக்கச்சுல எல்லாம் பிரேயர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காவ இங்க வந்து. அவளுக்காண்டியாவது நீங்க சென்னன் எந்திரிச்சு நடக்கணும். உங்களுக்கு இப்படி ஆனதுல அவ ரொம்ப உடஞ்சு போயிட்டான். ஆமா ஃபாதர் தெரியும். ரொம்ப நல்ல பொண்ணு. சர்ச்சில் என்னனாலும் ஆளா வந்து நிப்பா. அதே போலதான் உங்க தங்கச்சியும். நல்லா பாத்துக்கிட்டுங்க எங்க தியாவா. சரி ஃபாதர். எப்பயும் சொல்லிக்கிட்டே இருப்பேன், தியா உன் கல்யாணத்துக்கு சர்ச்சில் டெக்கரேஷன் எல்லாம் நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். ஆனா கடவுள் போட்ட கணக்கு வேற. உங்களுக்கு அடிப்பட்ட நாளில இருந்து அவ சிந்தின கண்ணீர் கொஞ்சம் நஞ்சம் இல்ல, எக்கச்சக்கமா அழுது தீத்துட்டான். அவளுக்காண்டியாவது நீங்க சென்னன் எந்திரிச்சு நடக்கணும். சரி ஃபாதர். சரி, எனக்கு வேலை இருக்கு, புறவு பாக்கலாம். என்ன மேடம் ரொம்ப அழுது தீத்துட்டியலோ? எல்லாருக்கும் தெரியுது. பிறகு நான் பயந்தது உங்களுக்கு தெரியாதா? தெரியுமா தெரியும். இருந்தாலும் தினமா நேரம் கிடைக்கச்சுல எல்லாம் இங்க வந்து பிரேயர் பண்ணிருக்க பத்தியா? அது இப்பதான் தெரியும். ஃபாதர் ஏதாவது நினைச்சிருப்பாரா? என்னத்துக்கு? இல்ல குங்குமம் வச்சிருக்கேன் எல்லாம். இந்தா ஆரம்பிச்சிட்டேலாம். இதுக்குதான் அப்பயே சொன்னேன் நீ ஒன்னும் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். அர்ஜுன், சர்ச்சுக்கு வரவியெல்லாம் என்ன ஒரு மாதிரி பாக்கிய மாதிரி எனக்கு தோணுது. நீங்க என்ன கூடாலே இருக்கிறியெல்லாம், அதனாலதான் யாரும் ஒண்ணும் கேட்கல. ஏமா அழிச்சிருமா? இனிமே புலம்பிக்கிட்டே இருப்ப. உங்களுக்கு பிடிக்காதா? சர்ச்சுக்கு நீங்க வரமாட்டியலாம். இனிமே சர்ச்சுக்கு வர சமயம் மட்டும் குங்குமம் வைக்காம வரலாம். ஆனா நீ இருக்க பாத்தியா? அப்பயே சொன்னேன் வைக்காத, இப்பதான் புலம்புவா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். கேட்காம வச்சாச்சு. இல்லங்க, என்னை எல்லாரும் ஒரு மாதிரி பாக்கிய மாதிரியே தோணுது. இல்லனாலே சும்மா கேட்டுக்கிட்டே இருப்பாவ. இங்கேயே கேப்பாவ, நிலனுக்கு அப்பா ஹிந்து தானே, அப்பனா இனிமே சர்ச்சுக்கெல்லாம் வரமாட்டியான்னு கேப்பாவ. இப்ப திடீர்னு குங்குமத்தை பார்த்தாவலாம். அழிச்சிருடே அழிச்சிரு. நான் அழிக்க மாட்டேன், இருக்கட்டும். புறவு புலம்பியதை நடத்துடி, வா போவோம். ரோஹித், நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு தெரியும். கவலைப்படாத. உன்னை உன் அண்ணன் பாத்துக்கிட்டதை விட சந்தோஷமா பாத்துப்பேன். என்னை எப்படி பாத்துப்பியான்ல நான் கேட்கவே இல்ல. ஆனா என்ன, என் அண்ணனை பாக்கிறதுக்கு நான் எப்ப ஆசைப்பட்டாலும் கூட்டிக்கிட்டு போவியா எல்லாம். நடு ராத்திரி 1 மணிக்கு உறக்கத்துல என்னை எழுப்பி அண்ணனை பாக்கணும் போல இருக்க, கூட்டிக்கிட்டு போவியலான்னு கேட்டாலும் உன்னை கூட்டிட்டு போலாம். போதுமா? சத்தியமா? நிஜமா.
என்னைய நல்லா பாத்துக்கிறதுக்கெல்லாம் நான் ஆசைப்படவே இல்லை. ஏன்னா உனக்கே தெரியும் நல்லா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பியாசது கூட்டா போதும். இல்ல, எனக்கு தோணுச்சுல என் அண்ணனை பார்க்கறதுக்கு கூட்டிகிட்டு போனா போதும். அது பிறவைக்கு என் மேல கோவப்பட்டாலும் என் அண்ணனுக்கு மேல எல்லாம் எப்பயும் நீங்க கோவப்படவே கூடாது. சரிம்மா. நமக்குள்ள ஏதாவது சண்டை நடந்தாலும் என் அண்ணனுக்கெல்லாம் அதை தெரியப்படுத்தவே கூடாது. ஏண்டி ஒரு முடிவாதான் வந்திருக்கானா? என்ன அழுமூஞ்சி அழுதுகிட்டா நிக்க என்னமா? வாடா. சரி, ஆசைப்பட்ட மாதிரி அக்காவை கல்யாணம் பண்ணிட்டியா? ட்ரீட் இல்லையா தான்? உனக்கு இல்லாத ட்ரீட்டாடா, வச்சிருவோம். என்ன வியானான்னு கேளு. நான் கேட்டா பல்கா கேப்பேன். என்ன வேணாலும் கேளு, வச்சிருவான். ட்ரீட் வைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நான் தம்பி தான் அவளுக்கு. எனக்கு அக்கா தான் அவ, ஆனா எனக்கு அம்மா மாதிரி. அதான் ஞாபகம் இருக்கட்டும். அவ கண்ணுல இருந்து கண்ணீர் வந்ததுன்னா எனக்கு கண்ணுல இருந்து ரத்தம் வந்த மாதிரியாக்கும். கவின், நேரத்துமா இந்த டயலாக்குக்கெல்லாம் அழ ஆரம்பிச்சிடாதான். அதான் நான் போய் சொல்லலாம். என் அக்கா கண்ணுல இருந்து கண்ணீர் வந்ததுன்னு வச்சுக்கிடுங்க. அது பிறவைக்கு நான் பாத்துக்கிட்டு சும்மா எல்லாம் இருக்க மாட்டேன். கவின். ஆமா, நீ பக்கம் பக்கமா அடிச்சு விட அவளாட்டும். அண்ணி, தனு வாமா. ச்சீ, இவளுக்கு இப்பதான் இங்க வரணுமா? கவினும் இந்த துமர் பிடிச்சவா உன் பக்கத்துல தான் நிக்கான். திரும்பிடாத. இவன் எனக்கு இப்ப வந்தான். தொலக்கணம் பிடிச்சவா. அண்ணி. வாங்க தனு. இதாங்க கர்ச்சிப். தியாக்க கொடுத்து விட்டாவா? கொடுங்க. அன்னைக்கு பேர் இவளுக்கு எப்படி தெரியும்? தேங்க்ஸ். தியாக்கா தான் கொடுத்து விட்டாங்க. நீங்க மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்களா மேல? அதுக்குள்ள தியாட்ட பேச ஆரம்பிச்சாச்சா? தியாக்கா கிட்ட மட்டும் இல்ல, எல்லார்கிட்டயும் பேச ஆரம்பிச்சாச்சு. துளசி, அது பிறவைக்கு தாத்தா, 2 பாட்டிங்க, சரணி, உங்க அப்பா, அது பிறவைக்கு சித்தி, எல்லார்கிட்டயும் பேசியாச்சு. தனு போட்டோ பாத்துட்டு போயிடலாம். இது கவின். ஹாய். பொடி துமர் பிடிச்சவளை. கவின், உனக்கிட்ட தான் ஹாய்னு சொன்னாவ. இருக்கட்டும். சரிண்ணே, நான் கீழே போறேன். சரிம்மா. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். உங்க கவிதை சூப்பரா இருந்தது. நம்மளுக்கிட்ட தான் பேசியாலாம். எதை பத்தி சொல்லலாம்? எனக்காக தட்டோடு காத்திரு, உனக்காக துண்டோடு வருகிறேன். ஐயோ சாரி, உனக்காக தோசையோடு வருகிறேன். உங்க கவிதை சூப்பரா இருந்தது. இந்த துமல் படிச்சவளுக்கிட்ட என் கவிதையை பத்தி கூட சொல்லியிருக்காரு. இங்க ஓடுக்கு இருக்கும் போத கவின் அவ ஹாய் சொல்லும் போது ஒரு வார்த்தை பேசறதுக்கு முடியாதா உனக்கு? ஐயோ அப்பா, அது பிறவிக்கு உங்க தங்கச்சி கையை பிடிச்சு இழுத்துட்டேன்னு என்னை உள்ள தூக்கி போடுறதுக்கா? கவின் சும்மா இருக்கா? இவர் என்னைய பத்தி என்னென்ன பேச்சு பேசினாரு. இப்ப இவருக்கு தங்கச்சி ஹாய்னு சொல்லி நான் ஹாய் சொல்லாததுனால கோவப்படியாரு. ஒரு வேளை அந்த துமல் பிடிச்சவளுக்கு முந்தி கவின், அதான் ஒரு வேளை உங்க தங்கச்சிக்கு முந்தி நான் ஹாய் சொல்லியிருந்தேனா என்னைய என்னென்ன பேச்செல்லாம் பேசிருப்பியா? இது என்னமோ கரெக்ட் தான். டேய், எங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்க தங்கச்சிக்கு ஹாய் சொல்லி நான் ஹாய் சொல்லாததுனால என்கிட்ட கோவப்படுதியா? நான் ஹாய் சொல்லியிருந்தேன்னா என்னை எவ்வளவு கேவலமா பேசிருப்பியா? ஏன் உள்ளே தூக்கி போட்டிருப்பியா? இவன் ஒருத்தன் சின்ன பிள்ளைல மாதிரி. என் அக்கா கண்ணுல இருந்து கண்ணீர் வரப்படாது. நீங்க தான் அதுக்கு பொறுப்பு. உங்க தங்கச்சி உங்களுக்கு குழந்தை மாதிரின்னா என் அக்கா எனக்கு அம்மா மாதிரி. கவின், இவ வேற உடனே ஒரு ராகத்தை பாட ஆரம்பிச்சிருவான். அவனே ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கான். சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அவளுக்கு ஒண்ணுனா நான் தாங்கிக்கிட மாட்டேன்னு சொல்லிட்டேன். அது பிறகு உங்களுக்கு எதிரி நானா தான் இருப்பேன். எப்பா, எங்களுக்கு நடுவுல நீ வராம இருந்தாலே எங்களுக்கு எந்த சண்டையும் எந்த பிரச்சனையும் வராது. நான் என்னத்துக்கு வர போறேன்? இல்லனாலே ஒன்னாலதான் எங்களுக்குள்ள சண்டை. நீ என்னத்தையாவது கிறுக்கு வேலை பார்த்து வைப்ப. இந்தா போட்டிருந்தேன், தட்டோட காத்துல தோசையோட வருகிறேன்னு சொல்லிட்டு. அதான் இனிமே என்ன பத்தின கதை எந்த துமுறு பிடிச்சவளுக்கிட்டே நீங்க சொல்லப்படாது. நான் கவிதை எழுதுவேன், என்ன வேணாலும் எழுதுவேன். அவளுக்கிட்ட என்ன பத்தி இனிமே பேசியதை நிறுத்துங்க. எவ்வளவுகிட்ட? உங்க பாசம் வளர்கிட்ட சாராம். அது பிறகு என்ன வேற மாதிரி பார்க்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டேன். ரோஹித், என்னமா? என் தம்பி கவிதை எழுதுனானே என்ன கிறுக்குனா உங்களுக்கு என்னவா? அதை எனக்கு உங்க தங்கச்சி கிட்ட சொன்னியா? எம்மா தப்பா சொல்லலமா உன் தம்பிய. உன் தம்பிக்கு திறமையை பத்தி பாராட்டினேன், அவ்வளவுதான். போதுமா? என்ன பவி ஒரு மாதிரி வந்து நிக்க? ஒண்ணும் இல்லதியா. என்ன நல்லா தானே சிரிச்சு பேசிக்கிட்டு நின்ன? கார்த்திகண்ணா என்னாச்சு? பவி, ஏண்டி? ஒண்ணும் இல்லதியா, கண்ணுல தூசு விழுந்துட்டேன். உன்னை சாரா கூப்பிடியா? சரி, நான் போய் அவளை பாத்துக்கிட்டு வந்துடுறேன். இப்ப என்ன நடந்துட்டு? நமக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சா என்ன? கேட்காவ 1 வருஷத்துக்கு மேல ஆகுதுல்ல, என்னமோ ஒரு விசேஷமா இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். விடுன்னு சொல்லிட்டேன்லாம், அப்படிதான் கேப்பாவ. நீங்க தானே இதுக்கெல்லாம் காரணம். அப்ப உங்ககிட்ட தானே கேட்கணும். இல்ல, இது நீங்க எடுத்த முடிவு தானே. ஆனா பதில் மட்டும் நான் சொல்லணுமா? எனக்கிட்ட கேட்டா நான் சொல்லலாம். நான் தானே ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பவி, பவி, இந்த விஷயத்துல நான் தப்பு பண்றேன்னா? இல்ல சரா, கிளம்புறேன். என்னை பாக்கிறதுக்கு அப்பப்ப வா. சரா, நிஜமாவே நீ எனக்கு அம்மா மாதிரி தான். நீ ஒண்ணு, அண்ணி ஒண்ணு, 2 பேருமே. அஞ்சு அக்கா கூட என் மேல இவ்வளவு பாசமா இருந்தது இல்ல. நீ நல்லா இருப்ப, நல்லா இருக்கணும். உனக்காண்டி என்ன வேணாலும் நான் பண்ணுவேன். நான் இருக்கேன், அண்ணன் இருக்கான். சந்தோஷமா போ சாரா. ஆமாடி, சித்தி கொடுமையால இத்தனை வருஷம் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சிருக்கேன். இனிமே புருஷன் வீட்டுல போய் சந்தோஷமா இரு, அது போதும் எங்களுக்கு. என்ன சாரா, அழாம போ. அண்ணி, கொஞ்ச நாளா நான் உங்களை ஹர்ட் பண்ணிட்டேன் ரொம்ப. என்ன மன்னிச்சிடுங்க அண்ணி. அர்த்த சொல்லியிருந்தாவேதான் அண்ணி தான் அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தேனா அம்மா மாதிரி என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. நீ எந்த தப்பும் பண்ணல.
உன் பயம் என்ன? உன் அண்ணனை நினைச்சுதானே? நீ அதை தூக்கி போட. அவருக்காண்டி நான் இருக்கேன். நான் அப்ப முடிவெடுத்தது மாதிரி போக மாட்டேன். அவரை விட்டுட்டு அவர் கூடாலே தான் இருப்பேன். போதுமா? நிஜமாவா? நிஜமாதான் சொல்லேன். அவருக்கு நான் இருக்கேன். அவரை விட்டுக்கிட்டு எப்பயும் எங்கேயும் போக மாட்டேன். நீ சந்தோஷமா போ. மக்களே நேரம் ஆச்சுமா, போவாம். சந்தோஷமா போவாம், அழாம போவாம். தாத்தா பாட்டி போயிட்டு வரேன். சரிம்மா, அழாம வா. கடவுளே, என் பியாத்திய போல அம்மாக்கு பாசமே கிடைக்காம வளர்ந்த பிள்ளை போற இடத்துல சந்தோஷமா வாழனாது. சித்தி போயிட்டு வரேன். அழாம போவான். வாழதுக்காண்டி ஒரு வீட்டுக்கு போறேன். அழாம போவான். சரா அழாத, சந்தோஷமா போவான். உன் வாழ்க்கை இனிமேதான் சந்தோஷமா ஆரம்பிக்க போகுது. அப்பலாம் மாமா நாங்க பாத்துக்கலாம், நீங்க எதுக்கு கவலைப்படாதுங்க. ரோஹித் அவ தப்பு செய்ய மாட்டா. ஏதாவது தப்பு செஞ்சாலும் அர்ஜுன் எப்ப என் பையன் உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டினானோ அப்பல இருந்து அவ எங்க வீட்டு பொண்ணு. எங்க வீட்டு பொண்ணை நாங்க பார்க்காம விட்டுருவோமா? நல்ல பத்திரமா பாத்துப்போம். கிளம்புறேன் அண்ணே. அண்ணி போயிட்டு வரேன். சரி சாரா. துளசி நல்ல படி. போயிட்டு வரேனா? நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்க்கா. துளசி எப்ப பாக்கணும்னு தோணுதோ அப்ப வீட்டுக்கு வா. இல்லனா அவ இங்க வர போறா. ஆமா சாரா, பக்கத்துல தானே இருக்கு. எங்களுக்கு தோணும் போதெல்லாம் உன் வீட்டுக்கு உன்னை பாக்கிறதுக்கு வருவோம். சரி கவின். அண்ணே போயிட்டு வரேன். சரிம்மா. அண்ணா